பாசத்துல பைத்தியக்காரங்க. பல பேரால ஏமாத்தப்பட்டவங்க. இப்ப வரைக்கும் பல பேர் அன்புங்கிற பேர்ல உங்கள அடிமையாக்கி வச்சிருக்காங்க. உங்களுக்கு தெரியும் அவங்க தப்பானவங்க. அவங்களுடைய நோக்கம் தப்பானது. இருந்தாலும் அந்த நடிப்பாவது அன்பா நடிக்கிறாங்கல்ல, பரவாயில்லைங்க இருந்துட்டு போகட்டும். நான் நல்லவன், நான் நல்லவ. எனக்கு அவங்க துரோகம் செஞ்சாங்க அப்படின்னாக்கா, அவங்கள கடவுள் பார்த்துப்பாரு அப்படின்னு எளிமையான வார்த்தையால தன்னுடைய கஷ்டங்கள கடந்து போகக்கூடிய கடக ராசிக்காரங்க. நான் பல பதிவுகள்ல சொல்லியிருக்கேன். கடகம் அப்படின்னாவே தியாகம், அன்பு, அன்புக்கு அடிமை, பாசக்காரங்க, நேசக்காரங்க அப்படின்னு. என்ன பிரயோஜனம்? ஏமாற்றம் மட்டுமே மிச்சம். உழைக்கிறதுல ரொம்ப புத்திசாலிங்க. கண்ணும் கருத்துமா தனக்குன்னு எந்த ஒரு யோசனையும் இல்லாம, கௌரவம் அப்படின்னாக்க தன்னுடைய தலையே போனாலும் தன்மானத்துக்கு இழுக்கு வரக்கூடிய விஷயங்கள்ல கால் வைக்காதவங்க இவங்க. இப்படிப்பட்ட கடகத்திற்கு தலைப்பெண்ண போட்டிருக்கோம். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது மிரள வைக்கக்கூடிய மாதமா பிறந்திருக்குங்க. 3 யோகம் காத்துக்கிட்டு இருக்கு. இந்த 3 யோகமும் உங்களுக்கு பலன்களை பல விதங்கள்ல அள்ளி தர போறாங்கன்னு போட்டிருக்கு. கடகம் கஷ்டத்திலேயே வாழ்றதுனாலயோ என்னவோ, இல்ல பல பேரால கஷ்டப்படுத்தப்பட்டதுனாலயோ என்னவோ, இந்த வீடியோ பதிவு பெருசா இவங்களுக்கு மாற்றம் இல்லன்னு நினைப்பீங்க. ஆனா அந்த வீடியோ பதிவு பார்த்து முடிக்கிறப்போ நிச்சயமா உங்களுக்கு ஒரு உற்சாகம் பிறந்திருக்குங்கிறதுல நான் நம்பிக்கையா சொல்றேன். அதற்கு உதாரணமா, சுருக்கமான விளக்கத்தோட இந்த புரட்டாசி மாதத்த நான் தொடங்குறேன். புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நம்முடைய கடகத்திற்கு எப்படி இருக்க போகுதுன்னா, பணவரவு அதிகரிக்கும். பண பிரச்சனை அப்படிங்கிறது கடகத்திற்கு பெரித பாதிப்பை ஏற்படுத்தாது. காரணம் 10 பைசா இவங்க கையில இல்லனாலும் கடவுளுடைய அனுகிரகத்தினால ஏதோ ஒரு வகையில பணம் அப்படிங்கிறது உங்க கையில வந்து சேரும். அது ஒரு சேமிப்புக்கு இல்லாட்டியும், இல்ல கட்டுக்கட்டா அடுக்கி வைக்க இல்லாட்டியும், உங்களுடைய தேவைகள பூர்த்தி செய்யறதுக்கு கடவுள் உங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில குடுத்துக்கிட்டே தான் இருக்காரு. இந்த விஷயம் உண்மைன்னு நினைச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல நிச்சயம் பதிவிடுங்க. கடகத்த பொறுத்தவரைக்கும் காசு இல்ல அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னைக்குமே நிரந்தரம் இல்ல. இவங்க எப்பேர்ப்பட்ட ஏழை குடும்பத்துல பிறந்திருக்கலாங்க. ஆனா இவங்க வளர, வளர இவங்களுடைய சொந்த காசுல தான் வாழ்க்கைய வாழுவாங்க. இவங்களுடைய சொந்த முயற்சி அப்படிங்கிறது பணத்த பல விதங்கள்ல உருவாக்கக்கூடியவங்க இவங்க. ராஜ்யத்த உருவாக்கக்கூடியவங்க. கடகத்த பொறுத்தவரைக்கும் இப்படிதான். பதவி உயர்வுகள், வாய்ப்புகள் கிடைக்கும். உத்தியோக பணிகள இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு. சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும் லாபம் பல விதங்கள்ல வருங்க. இப்போ ஒரு கேணி இருக்கு. ஓகேவா? அந்த கேணிக்கு பக்கத்துல போர் போட்டு நம்ம தண்ணி நிரப்புறோம்னு வச்சுக்கோங்க. ஒரு போர்ல இருந்து தண்ணி அந்த கிணறு நிரப்புறதுக்கு ஒரு 2, 3 மணி நேரம் ஆகுதுன்னா, அதுதான் அதிகப்படியா தண்ணின்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 4 போருடைய தண்ணி நிரம்புச்சு அப்படின்னாக்க, எவ்வளோ சீக்கிரம் அந்த கேணி அதாவது கிணறு நிரம்புமோ, அந்த மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். உங்களுடைய பண தேவைகள் பல விதங்கள்ல வரக்கூடிய பண வரவால சரியாக போகுது. கையிருப்புல பணம் கூடிக்கிட்டே போகுது. தொழில பொறுத்தவரைக்கும் புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. குடும்பத்த பொறுத்தவரைக்கும் வசதி வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். இது போதுமே! குடும்பம் அப்டின்னாவே இப்போ கடகம் அப்பாடா! அப்படின்னு ஒரு நிம்மதி பெருமூச்சு விடுவீங்க. ஸோ எல்லா விதங்களையும் சாதகமான அமைப்புல பிறந்திருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்த கடக ராசிக்காரங்க எப்படி பயன்படுத்தணும்? பார்க்கலாமா? 3 யோகம் 3 யோகம்ன்னு சொல்றோமா? அப்டின்னா என்ன? என்னண்ணா 3 யோகம்? கொஞ்சம் தெளிவா சொல்லேன். அப்படின்னு இப்ப யோசிப்பீங்க இல்லையா? செப்டம்பர் மாதம், அதாவது ஆங்கில மாதம் செப்டம்பரு. செப்டம்பர் மாதத்துல இடையில தான் நமக்கு ஆல்மோஸ்ட் ஆயிடுச்சு. 20ஆம் தேதி வரைக்கும் ஆயிடுச்சு. இப்பதான் பார்த்தீங்கன்னா, தமிழ் மாதம் தொடங்குது. இந்த மாசத்துல பத்ர ராஜயோகம் உருவாகியிருக்கு. ஷஷ் ராஜயோகம் உருவாகியிருக்கு. மாளவிய ராஜயோகத்தால கடகத்திற்கு திருமணம் கைகூட போகுது. பதவி உயர்வு கிடைக்க போகுது. நிறைய சுப பலன்கள் அதிகரிக்க போகுது. அதாவது இந்த 3 ராஜயோகம் எந்தெந்த கிரகங்கள் உருவாக்குறாங்க? அத பார்த்தோம்னா, உங்களுக்கு இன்னும் சிறப்பான தெளிவான விளக்கம் கிடைக்கும். அதுவும் எண்ணில இருந்து அந்த ராஜயோகம் தொடங்குதுன்னா. சுக்கிர பகவான் தன்னுடைய சொந்த ராசிக்கே மாறதுனால மாளவி யோகம் உண்டாகியிருக்கு. புதன் பகவானும் தன்னுடைய சொந்த ராசியான கன்னிக்கு மாறதுனால பத்ர ராஜயோகம் உருவாகியிருக்கு. கும்ப ராசிக்கு அதிபதியான சனி பகவானும் அவங்களுடைய ராசியிலேயே சஞ்சரிக்கிறதுனால சஷ ராஜயோகம் உருவாகியிருக்கு. ஸோ இதனாலதான் அற்புதமான பலன்கள் கடக ராசிக்கு உருவாகியிருக்கு. நீங்க செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் சிறப்பாக செய்து முடிக்க போறீங்க. பண வரத்து அதிகரிக்க போகுது. ஆனா ஒரு விஷயம்,
உங்களுடைய வேலைய நீங்க தான் செய்யணும். யார நம்பியும் உங்களுடைய வேலைய பொறுப்ப ஒப்படைக்காதீங்க. தொழில், வியாபாரம் அப்படிங்கிறது அதிகமா உழைக்க வேண்டியிருக்கும். அதே சமயத்துல அதிக லாபமும் இருக்கும். உங்களுடைய பணம் வெளியில மாட்டிக்கிட்டு இருக்கா? கடக ராசி இந்த காலகட்டத்துல அந்த பணம் வந்துட்டு உங்க கைக்கு வந்து சேரும். உங்களுடைய நிர்வாக திறமை பளிச்சிடுங்க உத்தியோக பணிகள்ல இருக்கக்கூடியவங்களுக்கு. காரிய தடைகள் அகலும். ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு லாபம் கிடைக்கும். குடும்பத்துல இத்தனை நாளா குழப்பத்தை ஏற்படுத்திட்டு இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அமைதியா இருக்க போறீங்க. பிள்ளைகளுடைய நலன்ல அக்கறை ஏற்படும். அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்களால இத்தனை நாட்களா ஏற்படுற சண்டைக்கு ஒரு முடிவு கிடைக்கும். பெண்கள பொறுத்தவரைக்கும் பணவரத்து அப்படிங்கிறது எதிர்பார்த்தபடியே உங்க கைக்கு வந்து சேரும். கலைத்துறையில இருக்கக்கூடியவங்களுக்கு ஆன்மீகத்தின் மீது நாட்டம் அதிகரிக்கும். உங்களுக்கு நிறைய ஒப்பந்தங்கள் கையெழுத்து பண்ண போறீங்க. புகழ் உங்கள தேடி வரப்போகுது. அரசியல்வாதிகளுக்கு அரசு மூலம் நடக்க வேண்டிய காரியங்கள் சாதகமான பலன்களை கொடுத்து முடிவடையும். மாணவர்களை பொறுத்தவரைக்கும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே சாதகமான பலனை கொடுக்கும். கல்வியில ஆர்வம் அதிகரிக்கும். உங்களுடைய திறமைகள் வெளிப்படும். மற்றவர்களால பாராட்டுகளும் பரிசுகளும் பெறக்கூடிய காலகட்டம் மாணவர்களுக்கு. இப்ப வந்து கடகம் யோசிப்பீங்க. பரவாயில்லையே! எல்லாமே சாதகமா தான் சொல்லியிருக்கீங்க. எதுவுமே எனக்கு பாதகமா இல்லையா? அப்படின்னா, நல்லதுன்னு ஒண்ணு இருந்தா, கெட்டதுன்னு ஒண்ணு இருக்கு. நல்ல சக்தின்னு ஒண்ணு இருந்தா, தீய சக்தின்னு ஒண்ணு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தாங்க. உங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது சாதகமா இருக்கு அப்படின்னாக்க, ஏதாவது ஒரு விஷயம் இந்த சாதகமான விஷயத்த பாதிக்கக்கூடிய விதத்துல இருக்க தான் செய்யும். அது என்ன? சொல்லட்டுமா? யாரையும் நம்பாதீங்க. முக்கியமா பாசத்துக்கு அடிபணிங்க. அது பாசம் உண்மையா? பாசமா? வேஷமா? உண்மையாவே அது வைரக்கல்லா? உப்புக்கல்லா? பாலா? கல்லா? "என்ன பாப்பா? என்ன ஏதோ கதை விட்டுட்டு இருக்கியா?" அப்படின்னா, ஏங்க நீங்க இப்படித்தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. உங்கள வந்து என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. உங்களுடைய விரல் எடுத்தே உங்களோட கண்ண குத்துறாங்க. கூட பொறந்தவங்க, அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க, ஃப்ரெண்டுங்கிற பேர்ல, வாழ்க்கை துணை, உங்களுடைய குடும்பத்தாரா இருக்கட்டும். எல்லா வகையிலயும் யோசிச்சு பாருங்களேன். யாராவது ஒருத்தவங்களுக்கு உண்மையா இருக்காங்களா? அப்படி இருந்தாங்க அப்படின்னாக்க நீங்க குடுத்து வச்சவங்க. கடகத்துல இப்படி ஒரு வாய்ப்பா அப்படின்னு. ஆனா உங்கள பொறுத்தவரைக்கும் கடகத்துக்கு எப்பவுமே ஒரு ஃபேன் இருக்காங்க. ஃபேன் அப்படின்னாக்கா விசிறிகள். 1, 2 இல்ல. நீங்க இப்படி சும்மா ஒரு தெருவுல இப்படி இறங்கி நடந்தீங்கன்னா போதும். ஆணா இருக்கட்டும், பெண்ணா இருக்கட்டும். உங்களுடைய தோற்றம் மத்தவங்கள ஈர்க்கும். உங்களுடைய பேச்சு மத்தவங்கள கவரும். உங்கள பக்கத்திலேயே வச்சுக்கிட்டு, அவங்க பயன்படுத்தணும். அவங்கவங்க உறவு கொண்டாடணும் அப்படின்னு நெனைக்கிறாங்க. அதாவது அவங்களோட தேவைக்கு. ஏன்னா, நீங்க உசத்தியானவங்க. விலை மதிப்பு இல்லாதவங்க. ஸோ பயன்படுத்திக்கிட்டே இருக்காங்க. உண்மையான ஒரு உறவும் உங்களுக்கு இல்ல. இதனால தான் இவ்ளோ கஷ்டங்கள் தொடர்ந்துகிட்டே இருக்கு. இப்ப கொஞ்சம் தெளிவா இருங்க. விழிப்புணர்வோடு இருந்தீங்க அப்படின்னா, கடகத்திற்கு கஷ்டம் அப்படிங்கிறது நிச்சயமா தொடராதுங்க. கஷ்டம் அப்படிங்கிறது யாருக்குமே கடவுள் குடுக்காமலாம் இல்ல. பட் அது நிரந்தரமா இருக்கக்கூடாது அப்படிங்கிறத தான் நம்ம கொஞ்சம் தெளிவுபடுத்திக்கணும். அதற்கு நிச்சயமா இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு உதவி செய்யும். சரி பாப்பா, ஓகே தான். நான் செய்யக்கூடிய விஷயம்னு ஒண்ணு இருக்கும். செய்யக்கூடாதுன்ற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் சொல்லிடு அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலகட்டத்தில வண்டி வாகனம் வாங்கலாங்க. வரக்கூடிய பணத்த உடைய பொருளாதார நிலைய வண்டி வாகனம் வாங்கி உயர்த்திக்கலாம். செய்யவே கூடாது அப்படின்னாக்க, வேலை மாறலாமா? ஊர் விட்டு ஊர் போலாமா? இந்த மாதிரி எண்ணங்கள் ஏதாவது இருந்துச்சுனாக்க, இந்த காலகட்டத்தில வேண்டாங்க. தள்ளி போட்டுடுங்க. செய்யவே கூடாதுன்னு இல்ல. இந்த காலகட்டத்தில செய்யாதீங்க. ஸோ, இப்போ வரைக்கும் பார்த்தது, புரட்டாசி மாதத்தினுடைய சிறப்பான, சாதகமான கடகராசியுடைய பலன்கள். இப்போ நம்ம நட்சத்திர பலன்கள பார்த்தோம்னாக்க, உங்களுக்கு கூடுதல் விவரங்களா இருக்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும், புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். அடுத்ததா பூசம் நட்சத்திரம். அதைத் தொடர்ந்து ஆயில்யம் நட்சத்திரம். 3 நட்சத்திரங்களுடைய அமைப்பு தான் கடகம்னு பொதுவா சொல்லுவோம். புனர்பூசம் நட்சத்திரம் 4ஆம் பாதம். தெளிவான சிந்தனையோட வாழ்க்கையை வாழக்கூடிய உங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது பொன்னான மாதம்னு சொல்லுவேன். எப்படிங்க? தங்க மாதிரி இருக்க போதா அந்த மாதம். அதாவது எப்படி நெருப்புல போட்டாலும் சரி, நீ என்ன செஞ்சாலும் சரி, அதோட தரம் குறையாது இல்லையா? தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய காலகட்டம்னு சொல்றேன். உங்களுடைய குணத்திற்கு இப்பதாங்க நீங்க ஒரு நல்ல காலத்த கெட்டியா பிடிச்சுக்கிட்டு வாழ போறீங்க. உங்களுடைய நட்சத்திரநாதன் லாபஸ்தானத்துல சஞ்சரிக்கிறதுனால தொழில், வியாபாரம் அனைத்துமே முன்னேற்றம் அடையும். லாபம் அதிகரிக்கும்.
உங்களுடைய நீண்ட நாள் எதிர்பார்ப்புகள் நிறைவேற ஆரம்பிக்கும். இப்ப கடகம் வந்து ஒண்ணு யோசிக்கும். ஆமா, நான் ஆசைப்பட்டலாம் நிறைவேறுச்சுன்னா அவ்வளவுதான் அப்படின்னு யோசிப்பீங்க. கண்டிப்பா நிறைவேற போகுது. ஏதாவது ஒரு நல்ல சக்தி நம்மகிட்ட இருக்குங்கிறத வந்துட்டு எப்பவுமே உணர்ந்துட்டு தானே வாழ்ந்துட்டு இருக்கீங்க. அந்த நல்ல சக்தி தான் உங்களுக்கு சாதகமா நமக்கு குடுத்துருக்கு. நல்ல காலத்த இழுத்து புடிச்சு கொண்டு வந்து உங்க கையில குடுத்துருச்சு. உங்ககிட்டயே புடிச்சுக்கிட்டீங்கன்னா மட்டும் போதும். மத்தது வந்து உங்களுடைய உயரமான முன்னேற்றத்திற்கு அந்த நல்ல காலம் உங்கள வந்து இழுத்துட்டு போயிடும். அதாவது நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றிய கொடுக்கும். அரசியல்வாதிகள பொறுத்தவரைக்கும் செல்வாக்கு உயரும். சமூகத்துல உங்களுடைய அந்தஸ்து, மரியாதை மேம்பட போகுது. தெய்வ அருளால உங்களுடைய வாழ்க்கை வளமா மாறப்போகுது. பிள்ளைகளால ஆதாயம் உண்டாகும். கௌரவம், பெருமை இந்த நிலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்படி நிக்க போகுது. அடடா! கடகமா, கொக்கா அப்படிங்கிற அளவுக்கு சாதுரியமான பேச்சு, சாமர்த்தியமான பேச்சு, சம்மோகித யுத்தியை பயன்படுத்தக்கூடிய புத்தி. எவ்ளோ ஒரு சாணக்கியத்தனம், எவ்ளோ ஒரு தந்திரவாதிகளா நீங்க வாழ முடியும். இருந்தாலும் இதெல்லாம் வந்துட்டு பயன்படுத்தாம ஏன் கஷ்டப்பட்டுட்டு இருக்கீங்க? கடக ராசிக்காரங்களே, உங்கள பார்த்து நான் கேள்வி கேட்கிறேன். பதில் சொல்லுங்க. ஸ்கெட்ச் போடுறதுல கடகத்த அடிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. அவ்ளோ ஒரு தெளிவான திட்டமிடுதலோட உங்களுடைய கேரக்டர் இருக்கு. ஆனா கொஞ்ச காலமா உண்மைய சொல்லட்டுமா? ஏன் இப்படி மக்கு சாம்பிராணி மாரி இருக்கீங்க? சரியான தூக்கம் இல்ல, சரியான உணவு எடுத்துக்கிறது இல்ல. உங்களுடைய திட்டமிடுதல் எங்க போச்சு? சும்மா கன் மாரி நிப்பீங்கல்ல. யாரு உங்கள இந்த மாதிரி பண்ணாங்க? யோசிங்க. பூர்வீக சொத்துக்கள்ல ஏற்படுத்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு வரப்போகுது. திருமண வயதுல இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு வரன் தேடி வரப்போகுது. எப்படிங்க? திருமணத்துக்கு நீங்க வரன் தேடிட்டு இருந்தீங்க. அந்த வரன் உங்கள தேடி வரப்போகுது. எல்லாமே சாதகம். பிரிந்து சென்ற நண்பர்கள் கூட உங்கள தேடி வருவாங்க. உங்களுடைய நிலை அப்படிங்கிறது ஓ! நிறைய நாட்கள். ச்சே! எனக்கெல்லாம் இந்த நிலைமை வரும்னு நினைச்சு கூட பார்க்கல. நான் எப்பேர்ப்பட்ட ஒரு கேரக்டர் தெரியுமா? என்னோட தகுதி தராத இடம் என்ன தெரியுமா? இப்படி பல நாள் பல விதங்கள்ல தனிமையில உட்கார்ந்து குமுறி குமுறி அழுதுருக்கீங்க இல்லையா? 6 முதல் 60 வயது வரைக்குமே எடுத்துக்கலாம். ஒரு ஈ எறும்பு கூட துரோகம் நினைக்காத சுத்தமான பசும் பால் மாதிரி மனம் கொண்டவங்க அந்த கடகராசிக்காரங்க. சட்டுன்னு அழுகக்கூடியவங்க யார் தெரியுமா? அந்த கடகத்த சேர்ந்தவங்களா தான் இருப்பாங்க. அவங்களால சொல் பொறுக்க முடியாது. தைரியசாலிங்க தான். ஆனா வார்த்தைகளால இவங்கள நீங்க உடைச்சிடலாம். ரொம்ப மனசொடைஞ்சு அழுகக்கூடியவங்க. ஆனா கடகத்த யாரு அழுக வைத்தாலும், நீங்க வாழ்க்கையில முன்னேற மாட்டீங்க. இந்த வீடியோ பதிவு வந்துட்டு உங்கள கஷ்டப்படுத்துறவங்களுக்கு அனுப்பிச்சு விட்டு பாருங்க. "நீ யாருன்னு நீ தெரிஞ்சுக்கோப்பா" அப்படின்னு. அடுத்ததான் புதனுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது சிறப்பாக இருக்கிறதுனால மாணவர்களுக்கு படிப்புல அக்கறை அதிகரிக்கும். ஏன்னா படிப்புக்கு காரணகர்த்தா புதன் பகவான். புதுசா சொத்து வாங்க போறீங்க. நீங்க கடனாக கேட்ட பணம் கூட கிடைக்கும். அதாவது பிசினஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு வங்கி கடன் கேட்டிருப்பீங்க இல்லையா? இந்த மாதிரியான விஷயம். உறவுக்காரங்களுடைய வருகை அப்படிங்கிறது குடும்பத்துல மகிழ்ச்சியை உண்டாக்கும். கடகத்த பொறுத்தவரைக்கும் உறவுக்காரங்கள ரொம்ப நேசிப்பாங்க. அவங்க எப்பேர்ப்பட்ட ஒரு குத்தல், கொடைச்சல் பண்ணியிருந்தாலும் சரி, குடும்பமா இந்த சந்தோஷமா உறவுக்காரங்க வந்துட்டு ஒண்ணா சேர்ந்திருக்கிறது கடகம் வந்துட்டு ரசிக்கக்கூடியவங்க. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் விலகப் போகுது. குடும்பத்துல மகிழ்ச்சி நிலைக்கப் போகுது. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. உத்தியோக பணிகளில் ஏற்பட்டிருந்த வழக்குகள் சாதகமாக மாறப்போகுது. பதவி உயர்வுகள் கிடைக்கப் போகுது. பதவி உயர்வுல இருந்த தடைகள் விலகப் போகுது. எதிர்பார்த்த இடத்துக்கு இடமாற்றம் கிடைக்கப் போகுது. நினைத்த வேலையில நினைச்சபடி நடத்தி முடிக்க போறீங்க. ஆக மொத்தத்துல சகல விதங்கள்லயும் சந்தோஷத்தை தரக்கூடிய அற்புதமான மாதமா, சாதகமான மாதமா இந்த மாதம் புரட்டாசி மாதம் அமைஞ்சிருக்கு. வாழ்க்கைய புரட்டி போடுதுங்க. சந்தோஷமா இருங்க. உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 13. அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாள் செப்டம்பர் 20, 21, 29, 30. அக்டோபர் 2, 3, 11, 12. ஸோ ஆக மொத்தத்துல 8 நாள் அப்படிங்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளா இருக்கிறதுனால, சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு தாராளமா பயன்படுத்துங்க. இன்னைக்கு செய்யக்கூடிய வேலைகள் எல்லாமே பல மடங்கு உங்களுக்கு நன்மைகளை கொடுக்கும். உங்கள பொறுத்தவரைக்கும் பரிகாரம் அப்படிங்கிறது திருவள்ளீஸ்வரரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் கூடும், நலம் உண்டாகும். அடுத்த பூசம் நட்சத்திரத்த பொறுத்தவரைக்கும், நெனச்ச வேலைய முடிக்கிறதுல உறுதி கொண்ட உங்களுக்கு, பிறந்திருக்கக்கூடிய புரட்டாசி மாதம் யோகமான மாதமா பிறந்திருக்கு. முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய சூரிய பகவான், கேதுவினால நீங்க மேற்கொள்ளக்கூடிய வேலைகள் லாபத்துல போய் முடியும். உத்தியோகத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் விலக ஆரம்பிக்கும். அரசு வழிகள்ல எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும். இத்தனை நாட்களாக தடைப்பட்டு வந்த வேலை விறுவிறுன்னு நடக்கும்.
தொழில் தொடங்குவதற்காக நீங்க மேற்கொண்ட முயற்சிகள் வெற்றியை கொடுக்கும். வழக்கு விவகாரம் சாதகமான முடிவை கொடுக்கும். அரசியல்வாதிகள் புதிய பொறுப்புகள், பதவிகள் வந்து சேரும். லாப குருவால உங்களுக்கு தேவையான பணம் கையில இருக்கும். தொழில், வியாபாரத்த லாபத்த நோக்கி மேற்கொள்ள போறீங்க. என்னதான் லாபம் இருந்தாலும் விரயஸ்தானத்துல ஜீவனாதிபதி செவ்வாய் சஞ்சரிக்கிறதுனால வரவு செலவுகள்ல கொஞ்சம் கவனமா தாங்க இருக்கணும். வரவு வருது அப்படின்னு சொல்லிட்டு செலவு கைமீறி போகிற மாரி பண்ணிடாதீங்க. புதிய முதலீடுகள்ல செய்யறதுக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு செயல்படுவது நல்லது. ஏற்றுமதி, இறக்குமதி வியாபாரம் செய்றவங்களுக்கு உங்களுடைய நேரடி பார்வையில அந்த ஏற்றுமதி, இறக்குமதி தொழில் செஞ்சீங்க அப்படின்னாக்க வெற்றி உண்டு. குடும்பத்துல இருந்த நெருக்கடிகள் ஒவ்வொன்னா விலக ஆரம்பிக்கும். தம்பதிகளுக்கு இடையே ஒற்றுமை உண்டாகும். திருமணம் கைகூடி வரும். அதாவது மணமாலை சூடக்கூடிய நேரம் கனிந்திருக்குங்க. ஒரு சிலருக்கு குழந்தை பாக்கியம் உண்டாகும். சுக்கிரன் பகவானுடைய சஞ்சார நிலை அப்படிங்கிறது உங்களுக்கு சாதகமாக இருக்கிறதுனால, எதிர்பார்த்த வரவு வரும். பொன் பொருள் சேர்க்கை உண்டாகும். ஒரு சிலருக்கு புதுசா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகமான அமைப்பு இருக்கு. மாணவர்களுக்கு படிப்புல ஏற்பட்டிருந்த தடைகள் விலகும். உங்கள பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 13, 14 இந்த 2 நாட்கள் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்க செப்டம்பர் 20, 26, 29, அக்டோபர் 2, 8, 11, 16. 7 நாட்கள் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அள்ளி தருவதனால சுப நிகழ்ச்சியோட தொடக்கத்திற்கு இந்த நாட்களை பயன்படுத்துங்க. பரிகாரம் அப்படின்னு கேட்டினாக்க அச்சிறுபாக்கம் ஆச்சிபுரீஸ்வரரை வழிபாடு செய்ய உங்க வாழ்க்கையின் எதிர்பார்த்த முன்னேற்றம் உண்டாகும். அடுத்த ஆயிலம் நட்சத்திரக்காரங்களே, பிறருக்கு வழிகாட்டியாக வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது நன்மையை தரக்கூடிய மாதமா பிறந்திருக்கு. உங்களுடைய நட்சத்திரநாதன் புதன் சாதகமான அமைப்புல சஞ்சரிக்கிறதுனால எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அடைய முடியும். கேட்ட பணம் கைக்கு வந்து சேரும். புதுசா சொத்து வாங்குவீங்க. உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே நிறைவேற போகுது. சிலருக்கு வீடு கட்டக்கூடிய யோகமான அமைப்பு காத்துக்கிட்டு இருக்கு. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல அக்கறை கூடும். கலைஞர்களுக்கு புதிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும். தொழில இருந்து வந்த தடைகள் விலகும். சொந்தமா தொழில் செய்யக்கூடிய கடகத்திற்கு உற்பத்தி அதிகரிக்கும். பணியாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க. உங்களுடைய முன்னேற்றத்திற்கு துணை வருவாங்க. குரு, சூரியன், கேதுவால உங்களுடைய கனவுகள் எல்லாமே நனவாக போகுது. நினைச்ச வேலையை நினைச்ச மாதிரியே நடத்தி முடிக்க போறீங்க. நிறைய வாய்ப்புகள், அதாவது அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்க கதவை தட்ட போகுது. குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகள் காணாமல் போக போகுது. கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோக பணிகள் இருக்கக்கூடிய பெண்களுடைய நிலை உயருங்க. வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல உங்களுடைய கோரிக்கைகள் வெற்றியை கொடுக்கும். நீங்க எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம், பதவி உயர்வு கிடைக்கும். அரசு வழிகளில் தடைப்பட்டு வந்த வேலை எல்லாமே இந்த காலகட்டத்துல நிறைவேறும். வழக்கு விவகாரம் உங்களுக்கு சாதகமான அமைப்புல முடியும். குழந்தை பாக்கியத்திற்கு எதிர்பார்த்திருந்தவர் அன்பர்களுக்கு நல்ல தகவல் கிடைக்கும். திருமணத்திற்காக மேற்கொண்டக்கூடிய முயற்சிகள் எல்லாமே வெற்றியை கொடுக்கும். நண்பர்களால ஆதாயம் அதிகரிக்கும். செய்து வரக்கூடிய தொழில முன்னேற்றம் அடைய போறீங்க. வருமானம் உயரும். எல்லா விதத்திலையும் சாதகமான அமைப்பு தாங்க கடகத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் இருக்கு. மேலும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவரைக்கும் சந்திராஷ்டமம் அப்படிங்கிறது அக்டோபர் 14. அந்த ஒரு நாள் மட்டும் எங்கும் கவனம், எதிலும் கவனம். அதுவே அதிர்ஷ்டமான நாளுன்னு பார்த்தோம்னாக்கா செப்டம்பர் 20, 23, 29, அக்டோபர் 2, 5, 11. இந்த 6 நாட்கள் சுப நிகழ்ச்சிகளுடைய தொடக்கத்திற்கு பயன்படுத்துங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் திருவாலங்காடு வடாரண்யேஸ்வரரை வழிபாடு செய்ய வழக்குகள் விலகும். வாழ்க்கையில வளம் உண்டாகும். பொதுவா சொல்றேங்க, 100க்கு 1000% எப்படிங்க? அதிகப்படியான புரட்டாசி மாதத்துல அதிகம் அதிகம் அப்படின்ற அளவுக்கு உங்களுக்கு கடவுள் நிறைய நல்ல நல்ல விஷயங்கள்ல, அதிர்ஷ்ட வாய்ப்புகள தொட்டதெல்லாம் விளங்கும். தொட்டதெல்லாம் பொன்னா மாறக்கூடிய அமைப்ப கொடுத்திருக்காரு. கடகமே, கொஞ்சம் கண் தொறந்து வரக்கூடிய வாய்ப்ப உங்களுக்காக பயன்படுத்துங்க. உங்க வாழ்க்கை ஒளிமயமா மாறப்போகுது. எதிர்ல நின்னா எவனாலயும் உங்கள வந்து எதிர்த்து நிக்க முடியாது. அதனால பின்னாடி முதுகு பின்னாடி நின்னுகிட்டு உங்கள வீழ்த்த நெறைய பேர் சுத்திக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாதாரண உடை அணிஞ்சா கூட ராஜா மாரி தோற்றம் குடுக்குறீங்க. சாதாரண உடை அணிஞ்சா கூட ராணி மாரி இருக்கீங்க. இளவரசன், இளவரசி மாதிரி. எப்பவுமே அந்த சந்திர பகவான் எப்படி பார்த்தீங்கன்னாக்கா, ஒளி அப்படிங்கிறது என்ன சொல்றது? ரொம்ப குளிர்ச்சியான ஒளிய குடுக்குறாரு இல்லையா? அதே மாதிரி தோற்றத்துல வலம் வரக்கூடிய கடக ராசிக்கு, உங்களுடைய குணத்துக்கு தகுந்த மாதிரி புரட்டாசி மாதம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கைய இனிமையா மாத்தியிருக்கு. பயன்படுத்திக்கோங்க. நம்முடைய வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா வீடியோக்கு லைக் பண்ணுங்க. நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேலும் பிடிச்சவங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இன்னைக்கு மட்டும் இல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாளுமே கடகத்திற்கு, அடடா! என்ன ஒரு வாழ்க்கை! அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு சந்தோஷத்த அள்ளி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, இப்ப கடகம் எல்லாமே யோசிப்பீங்க. நீங்க சொல்ற சுவாமில எனக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க, என்னன்னா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அது எங்க இருக்குன்னு தெரியல. அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, ஒண்ணும் பண்ண வேணாம்.
அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமான் ஆலயம், சிவபெருமான் ஆலயம், விநாயகர் பெருமான் ஆலயம். இந்த 3 தெய்வங்களை உங்களால முடியிற நேரத்துக்கெல்லாம் போயிட்டு வழிபாடு செய்யுங்க. முருகப்பெருமான வழிபாடு செய்ய போறப்போ செவ்வரளி மாலை வாங்கிட்டு போங்க. விநாயகர் பெருமான் வழிபாடு செய்றீங்களா? அருகம்புல் மாலை வாங்கிட்டு போங்க. சிவபெருமான் வழிபாடு செய்யறப்போ அட்லீஸ்ட் 3 இலைகளாவது வில்வ இலைய கொண்டுட்டு போங்க. போய் வழிபாடு செஞ்சுட்டு வாங்க. வேற எந்த ஒரு பரிகாரமும் உங்களுக்கு வேண்டாம். கடகத்தை பொறுத்த வரைக்கும் யாரு உங்களுக்கு செய்த துரோகமும் நிலைக்காது. கஷ்டம் வந்தாலும் நிலைக்காது. வந்த துன்பம், வரக்கூடிய துன்பம் எல்லாமே பனி மாதிரி விலகப் போகுது. விலகிட்டு இருக்கு. நம்பிக்கையோட வாழ்க்கையை வாழ ஸ்டார்ட் பண்ணுங்க. உங்களுக்காக வாழுங்க. நல்லதே நடக்கும். இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சதுனாக்க நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. மறக்காம நம்மளுடைய வாராகி அம்மன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. மேலும் பிடிச்சது அப்படின்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. இதை தாண்டி ஏதாவது தகவல்கள் தேவைப்படுச்சுன்னா கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க. உடனடியாக பதில் தெரிவிக்கப்படும். நல்லதே நடக்கும்.